தமிழ் டிராவலர் டிவி சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்து அழகன். இன்றைக்கு நாம மாமல்லபுரம் மாமல்லபுரம் பாகம் 4 பகீரதன் தவம் அல்லது அர்ச்சுனன் தவம் என்று தற்பொழுது சொல்லப்படும் 2500 ஆண்டுகளுக்கு முன் ஆசிவகம் எனும் தமிழர்களுக்கான தனி வழிபாட்டு முறையை உருவாக்கிய மக்களி கோசாலரின் தவத்தை மெச்சி கையில் வேல் ஆயுதத்துடன் காட்சி கொடுக்கும் முருகப்பெருமான். இந்த சூழ்நிலையை விளக்கும் புடைப்பு சிற்பங்களை பற்றி பார்த்தோம். பாகம் 4 பார்க்காதவர்கள் கண்டிப்பாக பார்க்கவும். இன்றைய பகுதியில் நாம் பார்த்து வியக்கும் மாமல்லன் எனப்பட்ட முதலாம் நரசிம்மவர்ம பல்லவனின் புடைப்பு சிற்பம் ஆனால் ஒரு புதிருடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஏன்? அர்ச்சுனன் தவம் என்று தற்பொழுது சொல்லப்படும் இந்த புடைப்பு சிற்பங்களை ஒட்டி அமைக்கப்பட்டுள்ள ஒரு பெரும் பாறையின் நீள அகலத்தை கருத்தில் கொண்டு 5 தனி அறைகளாக 5 துறவிகள் தனித்தனியாக அமர்ந்து தவம் மேற்கொள்ளும் அளவிற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ள 16 கால் மண்டபம். 8 தூண்களில் 7 சிம்ம உருவத்துடனும் ஒரு தனி தூண் மட்டும் சிம்ம உருவம் இல்லாமல் அமைக்கப்பட்டுள்ளது. பாறையை குடைந்து தூண்கள் அமைக்கும் பொழுது ஏற்பட்ட சிறு தவறினால் இத்தூணில் சிம்ம உருவம் செதுக்கும் அளவிற்கு பருமன் அல்லது விட்டம் குறைவாக இருந்ததனால் சிம்ம உருவம் இல்லாமல் வெறும் தூணாக விடப்பட்டிருக்கலாம். இதன் அருகில் காணப்படும் ஒரு பெரும் பாறையையே குடைந்து உருவாக்கப்பட்டுள்ள குடைவரை சிற்பங்கள் தற்பொழுது கிருட்டிணன் மண்டபம் என்று அழைக்கப்பட்டாலும் மாமல்லன் சிற்ப மண்டபம் என்று முதலில் பெயரிடப்பட்டிருக்கலாம். கண்ணபிரானின் புடைப்பு சிற்பங்கள் காணப்படுவதால் கிருட்டிணன் மண்டபம் என்று பிற்காலத்தில் மாற்றியிருக்க வாய்ப்பு உண்டு. இச்சிற்பங்கள் இப்பகுதி மக்களின் அக்காலத்து வாழ்வியலை தத்ரூபமாக எடுத்து காட்டுவதை போன்று செதுக்கப்பட்டுள்ளது. மனித வாழ்வியல் சூழலில் இருந்து வெகு தூரம் சென்று விடாமல் நம் அருகிலேயே வாழும் ஒரு குரங்கின் அழகிய தத்ரூபமான சிற்பம். அக்குரங்கை கண்டு அச்சப்படும் அழகிய ஆடை அணிகலனுடன் பூச்சூடி வாரி முடித்த தலையுடன் காணப்படும் பெண்மணி. அப்பெண்மணியின் ஒரு கையை பிடித்து அச்சப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்று அழைத்து செல்லும் முறுக்கிய மீசையுடன் காட்சியளிக்கும் ஆண்மகன். கையை இறுகப் பற்றி ஒரு பெண்ணின் அச்சத்தை போக்கி நம்பிக்கை ஊட்டி ஒரு வகையான ஆழ்ந்த அன்பினை இருவரும் போற்றுவது போன்று செதுக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பம். தமிழர்களின் நாகரிகத்தில் கடவுளுக்கு இணையாக போற்றப்படும் ஒரு சக மனிதனை விட ஒரு மடங்கு அதிகம் நம்மிடம் அன்பு பாராட்டும் பெற்ற தாய்க்கு அடுத்து மனித குழந்தைகளுக்கு பாலூட்டும் மறுதாய் என்று சொல்லப்படும் பசுக்கள், அதனுடன் காணப்படும் காளைகளின் புடைப்பு சிற்பங்கள் இச்சிற்ப தொகுப்பின் பெரும் பகுதியினை ஆக்கிரமித்துள்ளது. ஒரு இளம் கன்றின் அழகிய தோற்றம். மனிதர்களைப் போலவே மனிதர்களுடன் ஒரு குடும்பமாக வாழக்கூடிய அம்மா என்ற உயிரோட்டமுள்ள வார்த்தையை தனது செல்ல குரலில் மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் இவர்கள்தான் என்றும் சொல்லலாம். தனது இடுப்பில் ஒரு குழந்தையை சுமந்தபடி காணப்படும் ஒரு இளம் பெண், நன்கு வாரிய தலைமுடி, முறுக்கிய மீசை மற்றும் தோளில் கோடரியுடன் காணப்படும் ஒரு ஆடவர் துணி, மணி மற்றும் ஆபரணங்களை ஒரு மூட்டையாக கட்டி தலைக்கு மேல் சுமந்து நடக்கும் ஒரு பெண், தனது வாழ்வாதாரமான மாடுகளுடன் ஒரு குடும்பமாக
மற்றொரு ஊருக்கு இடம்பெயர்வது போன்று செதுக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பங்கள். அப்பெண்மணியின் கையில் காணப்படும் உரி போன்ற அமைப்பு பால் அல்லது வெண்ணெயை பானைக்குள் அடைத்து தூக்கி செல்வதைப் போன்று செதுக்கப்பட்டுள்ளது. பசு தன் இளம் கன்றை நாவினால் வருடி நேசிப்பதன் வெளிப்பாடே அதன் மடியில் சுரக்கும் பால். விரல்களை லாவகமாக உபயோகித்து ஒரு தனி பாத்திரத்தில் அதனை கறக்கும் ஆண்மகன். துண்டு ஒன்றை தலையில் தொப்பி போன்று கட்டிக்கொண்டு இப்புடைப்பு சிற்பத்தை படைக்கும் பெருந்தச்சனை பார்த்தபடியே அமர்ந்திருப்பது போன்று மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. மூங்கிலை வெட்டி அதனில் துளையிட்டு முதலில் புல்லாங்குழல் வாசித்த குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமான். ஆனால் கண்ணனின் புல்லாங்குழல் ஓசை சுற்றி உள்ள அனைத்து உயிர்களையும் தான் யார் என்ற நிலையை மறந்து சொக்கி போகும் அளவிற்கு இனிமையானது என்பதனை சொல்லும் முழுமையாக முடிக்கப்படாத இப்புடைப்பு சிற்பம். சுதாமா என்ற இயற்பெயர் கொண்ட நேர்மை பிசகாமல் இறுதி வரை வாழ்ந்த குசேலரை கண்ணன் ஓடி வந்து வரவேற்பதை போன்ற புடைப்பு சிற்பம். இக்காலத்தில் குசேலன் போன்று நேர்மை, உண்மை, சத்தியத்துடன் வாழும் ஒரு நண்பன் கிடைத்தவர்கள் பெரும் பாக்கியசாலிகள். சில நூற்றாண்டுகளுக்கு முன் புனரமைக்கப்பட்ட ஒரு தூணின் அருகே காணப்படும் நேர் எதிரே சந்தித்துக் கொள்ளும் இரு சிம்மங்களின் சிற்பங்கள். குடைந்த பாறையை மேலும் குடைந்து செதுக்கப்பட்டுள்ள நந்தி மற்றும் சிம்ம உருவங்களின் அழகிய படைப்பு. புராணத்தின்படி ஒரு ஊரே மூழ்கும் அளவிற்கு பெய்த கடும் மழையினால் தன்னையும் தனது ஊரையும் காக்கும் பொருட்டு ஒரு மலையையே பெயர்த்து குடை போன்று நிறுத்தி அத்தனை உயிர்களையும் கண்ணபிரான் காத்து நின்றதாக சொல்லப்படும் புடைப்பு சிற்பம். ஒவ்வொருவரும் மற்றவர் கைகளை வலுவாக பிடித்து கொண்டு நிற்பது கடினமான அந்த சூழ்நிலையை நமக்கு உணர்த்துவதை போன்று உள்ளது. ஒரு கை தலைக்கு மேல் உள்ள வெண்ணெய் பானையையும் மற்றொரு கை தனது குழந்தையையும் இறுக பற்றி கொண்டு நிற்கும் இப்பெண்மணியின் சிற்பம் நமது கவனத்தை ஈர்க்கின்றது. இச்சிற்ப தொகுப்பின் இத்தனி சிற்ப வடிவம் ஒரு இரகசியத்தை உள்ளடக்கிக் கொண்டு இருப்பது போன்று தோன்றுகிறது. ஆம், மற்றொரு சிறப்பம்சமாக ஒரு பெண் சிங்கத்தின் கருவறையில் முழு வடிவ பிறக்கும் நிலையில் காணப்படும் ஒரு குட்டி சிம்மத்தின் புடைப்பு சிற்பம் 1300 வருடங்களுக்கு முன் திசுக்களால் மூடிய திரவம் சூழ்ந்த இருட்டறையில் ஊடு கதிர் போன்ற தொழில்நுட்பம் இல்லாமல் இக்காட்சியை எப்படி உணர்ந்து வடிவமைத்தார்கள்? விடையை மறைத்து நம்மை விழிப்புதுங்க தேட வைத்திருக்கிறார்கள். அறிவு சார்ந்த சமூகத்தை உருவாக்கி வாழ்ந்து முடித்த நமது முன்னோர்கள். ஒரு சிம்மத்தின் வெவ்வேறு காலகட்டத்தை மையப்படுத்தி 5 உருவங்களாக செதுக்கப்பட்டுள்ள புடைப்பு சிற்பம். 1. பிறப்பதற்கு முன் தாயின் கருவறையில். 2. விடலை பருவத்திற்கு முன். 3. பொன்னிற பிடரி மற்றும் வலுவான தோள்களுடன் காணப்படும் இளம் சிங்கம். தனது இளம் வயதில் முதலாம் நரசிம்மவர்மன் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். 4. கர்ச்சனையுடன் ஆனால் சற்று தளர்ந்து காணப்படும் உருவம். 5. அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்டியாக. இப்படி ஒரு சிம்மத்தின் 5 உருவ நிலைகளை தத்ரூபமாக செதுக்கியுள்ளனர். 1300 ஆண்டுகளை கடந்து இன்றளவும் நம் மனங்களை கொள்ளை கொள்ளும் அளவிற்கு இச்சிற்பங்களை வடிவமைத்துள்ள பெருந்தச்சர்களின் படைப்பு கடவுளுக்கு இணையான இந்த நுண்ணறிவு ஆற்றல் மனித குலத்தின் பாராட்டுகளை தாண்டி நிற்கின்றது.
இக்குடைவரை சிற்பத்தின் முதன்மையான முப்பரிமாண வடிவம் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனுக்கு பிறகு 38 ஆண்டுகள் வெற்றிகளை தனது மணி மகுடத்தின் மேல் பதித்து யாராலும் வெல்ல முடியாதவன் என்று பெயர் பெற்ற ஒரு பொக்கிசமாக புதிர் போன்று படைக்கப்பட்டுள்ள முதலாம் நர சிம்ம வர்ம பல்லவனின் புடைப்பு சிற்பம். மனிதகுல பரிணாமத்தில் பாதி மிருகம் பாதி மனிதனின் நிலை என்று சொல்லப்படும் நரசிம்ம பரிணாமத்தை உள்ளடக்கி செதுக்கப்பட்டுள்ளதே இந்த புடைப்பு சிற்பம். இது முதலாம் நரசிம்மவர்மனின் புடைப்பு சிற்பம் என்பதனை உறுதி செய்வதற்கான ஆராய்ச்சி. ஒரு சீற்றத்துடன் வேட்டைக்கு தயாராக நீண்டு வளர்ந்த விரல் நகங்களுடன் காணப்படும் மற்ற சிம்மங்கள், ஆனால் நடுவில் மென்மையான மனித பாதங்கள், தெளிவாக மக்கள் குறைகளை கேட்கும் காது, தெறி போன்ற ஒரு இளம் சிங்கத்தின் அடர்ந்த பிடரி, முறுக்கிய மீசை, பிறை வடிவ சந்திரனின் புருவம், எதிரிகளை பார்வையாலேயே சுட்டரிப்பது போன்ற விழிகள். முதலாம் நரசிம்மவர்ம பல்லவன் இப்படித்தான் இருந்தார், வாழ்ந்தார் என்பதனை கற்பனை கலந்திடாத சத்தியத்துடன் படைக்கப்பட்டதுதான் இந்த புடைப்பு சிற்பம். பெருமிதம் கொண்ட தமிழனாக மாமல்லன் என்று உலக புகழ்பெற்ற முதலாம் நரசிம்மவர்மன் தமிழ் பேசும் இம்மண்ணின் பெருமை மிக்க அடையாளம் என்பதே பொது கருத்தாக உள்ளது. இங்கு அமைக்கப்பட்டுள்ள தூணில் காணப்படும் சிம்ம வாகனத்தின் மேல் அமர்ந்திருக்கும் கொற்றவை தெய்வத்தின் அழகிய சிற்பம் மாமல்லபுரம் போன்ற வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் இது மாதிரியான சில குறிப்புகளை ஆராய்ச்சி செய்தால் சில முக்கிய வரலாற்று தகவல்கள் அல்லது அறிவியல் சம்பந்தப்பட்ட சில செய்திகள் வெளிவர வாய்ப்பு உண்டு. அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் காணப்படும் ஒரு பிரம்மாண்ட வாயில் போன்ற இந்த அமைப்பு இங்கு கட்டப்பட்டதன் ரகசியம் என்ன? பாகம் 6 சந்திப்போம். இது போன்ற அரிய தகவல்கள் கொண்ட பல காணொளிகள் தொடர்ந்து வரவிருக்கின்றன. தமிழ் டிராவல் டிவி சேனலை கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.